ஒரு தனி ஒரு மனிதனால இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா சினிமாக்காகவே பிறந்து வளர்ந்த ஒரு சின்ன பையன் தன் கெரியர்ல சினிமா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி ஹீரோவா நாளைய தீர்ப்புல அறிமுகமாகி எத்தனையோ ஹிட், எத்தனையோ பிளாப், எத்தனையோ பிளாக் பஸ்டர்ஸ்னு மக்களை சந்தோஷப்படுத்தி எந்த ஒரு நடிகருக்கும் இல்லாத ஒரு ரசிகர் படையை உருவாக்கி அந்த படையை ஒரு நற்பணி மன்றமா மாத்தி எத்தனையோ மக்களுக்கு நல்லது பண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்காக எப்பவுமே குரல் கொடுத்து சினிமா வரலாற்றுல யாருமே அடைய முடியாத ஒரு உச்சத்தை அடைஞ்சு அதுல ஜெயிச்ச பிறகும் அந்த உச்சத்துல கொண்டு போய் தன்னை உட்கார வச்ச மக்கள் இந்த வீணா போன அரசாங்கத்துக்கிட்ட மாட்டி எந்த கொம்போனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டு படிச்சோம். ஆனா இன்னைக்கு நடுத்தருவ நிக்கிறோம் சார். சூரியன் வந்தா அடுத்து பிச்சை எடுக்கணும் தமிழ்நாடு பூரா. குப்பை எடுக்க நாங்க வேணும், உனக்கு மீட்டிங் போட நாங்க வேணும். அதான் நானும் அப்படிதானே பேசுவேன். நீ நான் மயிலடா. இன்னைக்கு வந்து பணி நிரந்தரம் வேணும். அரசு எங்களை கூப்பிட்டு வந்து பேசவே இல்லை. ஒரு பொட்டு தூக்கலையா பொம்பளைங்களுக்கு. இதெல்லாம் நியாயமாயா நீங்க பண்றதுலாம்? அடிக்கிறாங்க. கஞ்சா, போதை, டாஸ்மாக், செயின் புடுங்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாடு சீரழிஞ்சு கிடக்கிறத தாங்க முடியாம தனக்காக எல்லாமே பண்ண தான் மக்களுக்காக ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லி எதிரே பார்க்க முடியாத வசூல் சாதனையை அவரோட படங்கள்ல நடிச்சு கொடுத்துட்டு இருந்தாலும் பல நூறு கோடிகள்ல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இந்திய சினிமாலேயே தன்னை எதிர்க்க ஒரு ஆள் இல்லைன்னு ராஜாவா உட்கார்ந்திருந்த நிலையிலையும் அந்த ராஜ அரியணையை விட்டு இறங்கி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். மக்களுக்காக மக்கள் கூடவே நிக்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாடு அதுக்கு தமிழக வெற்றி கழகம்னு பெயர் சுட்டி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு தன்னோட அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சதுல இருந்து திரும்புற பக்கம்லாம் விமர்சனங்கள். டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டம். எல்லாமே தற்கொலை கூட்டம். உங்க தற்கொலைன்னு சொல்றோம். தற்கொலைங்கிற வார்த்தை தற்கொலைத்தனமான ஒரு அரசியலை நீங்க நடத்தி போங்க. அணில் குஞ்சு அணில் குஞ்சு என்னடா உங்க கொள்கை? தளப்தி கை தட்டி விசில் அடிச்சு கூடி கலையிற கூட்டம் கிடையாது. மகனால் அலுவலகத்தை மூடிட்டு போயிட்டாங்கல்ல, கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்க. திருச்சி கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு, 2 தொகுதியும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வியடை. அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கிற நம்ம விஜய் வந்து சினிமாலேயே வச்சுக்கணும். கருத்து கணிப்பு அப்படி இருந்தாலும் கூட ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டார் விஜய். ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்காதவர் தான் இந்த விஜய். ஒரு பொழுதும் கூடுகின்ற கூட்டம் ஓட்டாக மாறாது. இது எல்லாத்தையும் தாண்டி தன்னோட எதிரி யாருன்னோ, தமிழ்நாட்டோட எதிரி யாருன்னோ தமிழக மக்களுக்கு ஆழமா புரிய வச்சு எந்த தலைவரும் பண்ண முடியாத மாதிரி எல்லா இளைஞர்களையும் அரசியல் ஆர்வமாக்கி இங்க உண்மையான வில்லன் யாரு, இங்க உண்மையான ஹீரோ யாரு, இங்க உண்மையான துரோகி யாருன்னு அந்த இளைஞர்கள் மூலியமாவே நிரூபிச்சு இந்த தமிழ்நாட்டை தன்னால எந்த அளவுக்கு உயர்த்த முடியும்னு வாக்குறுதி கொடுத்து மத்த எல்லா கட்சிகளும் கூட்டணி ஆதரவுன்னு போய் ஆள் சேர்த்துட்டு இருக்கப்ப தனி ஒரு மனிதனா இந்த முதலைகள் வாழ்ற அரசியல் களத்துல தன்னை இவ்வளவு தூரம் வளர்த்த தன்னோட மக்களை கூட்டணியா சேர்த்துக்கிட்டு மக்களை மட்டுமே முழுசா நம்பியும் தன்னோட கொள்கை தலைவர்களை முழுசா நம்பியும் இந்த அரசியல் களத்துல மும்முரமா வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த பரப்புரை பண்றப்ப கூட நடந்த சதியினால 41 பேரோட உயிர் போய் அதை காரணமா வச்சு எல்லா கட்சிகளும் இவரை கார்னர் பண்ணி இவர் எந்த விதத்திலையும் இதை விட்டு வெளியே வரவே கூடாதுன்னு மக்களுக்கு அடைச்சு வைக்க பார்த்தானுங்க. அது மட்டும் சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள்னு எல்லாத்தையும் கொடுத்து எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள், அதை எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு திரும்பவும் அரசியல் களத்துக்கு வந்தா திரும்புற பக்கம்லாம் அவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தோம். அரசியல் அறிவு இல்ல, அரசியல் புரிதல் இல்லைன்னு எத்தனையோ வன்மங்களை மட்டுமே எத்தனையோ சாக்கடைகள் இவர் மேல தெளிச்சிருந்தாலும் நான் தான் ஆட்சி பிடிப்பேன், நான் தான் ஆட்டையை போடுவேன், இதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்த தொகுதியிலும் தாவேகா வெல்வதற்கான 100 விழுக்காடு வாய்ப்பு கூட இல்ல. அது யாரையுமே மதிக்காம மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? ஊழலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சமே வாங்க கூடாதுன்னு நினைச்சது தப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா? சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும்னு நினைச்சது தப்பா? விவசாயிகள் நல்லா இருக்கணும், மீனவர்கள் நல்லா இருக்கணும், உழைக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? தன்னோட இலக்க நோக்கி மட்டுமே போனாரு. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். இந்த எலெக்ஷன் 4 முனை போட்டின்னு சொன்னாலும் ஒருத்தனை மட்டும் குறி வச்சு அவன் ஆட்சி அமைக்க கூடாதுன்னு வன்ம அரசியல பேசினாங்க. கூத்தாடின்ற ஒரே வார்த்தைனாலையும் தற்கூரின்ற ஒரு வார்த்தைனாலையும் இவரை அமுக்க பார்த்தாங்க. விஜய் என்னப்பா, விஜய் நடிகன். ஆமா, அவர் நடிகன் தான். ஆமா, நான் நடிகன் தான். இப்ப யார் இல்லைன்னா
ஆனா இத்தனை வருஷமா ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்துகிட்டு நல்லவன் மாதிரியும் உண்மையானவன் மாதிரியும் நடிச்ச உங்களை மாதிரி நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி இந்த ஒரு நாளுக்காக எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பல பேர் அவருக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணி தலைவனுங்கிறது நாம தேடி போற விஷயம் இல்ல, நம்ம தேடி வர விஷயம். உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க. புழுக்கம் ஏற்பட்டா மழை பெய்யற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்டா இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டாந்து சேர்த்து படத்துல முதலமைச்சரா நடிக்கல, ஒருவேளை நிஜத்துல முதலமைச்சர் ஆனா அங்க ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். வெறும் 2 வருஷம் முன்னாடி தொடங்கின இந்த தமிழக வெற்றி கழகத்தோட மக்களுக்காக வந்திருக்கிற இந்த தலைவரா முதலமைச்சர் வேட்பாளரா தன்னை போட்டிக்கு கூப்பிட்ட என்னோடு மோத சொல்லுங்கள், நிச்சயமாக வெற்றி எங்கள் பக்கம். அந்த தொகுதியும் சேர்த்து திருச்சி கிழக்கு ஜோசப் விஜய் 2 தொகுதியில நின்னு தன் கட்சியோட கேண்டிடேட்ஸை 234 தொகுதிகளையும் நிப்பாட்டி எத்தனையோ பேர் இதை விமர்சிச்சாலும், எத்தனையோ பேர் இந்த கட்சியும் இவங்க வாங்க போற ஓட்டையும் விமர்சிச்சாலும், தன்னையும் நம்பாம மக்களை நம்பாதவன் தான் 2 தொகுதியில் போய் போட்டிடுவான். சினிமா நடி விஜய் அவர்களை தேடி ஒரு கட்சி கூட போய் இன்னும் சேரவில்லை. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இது வேற ஆட்டம் ப்ரோ. எக்ஸிட் போல் கருத்து கணிப்புல 10ல் 8ல் அவர் தோத்துருவாருன்னு சொன்னாலும் தமிழக மக்கள் இத்தனை நாளா பட்ட கஷ்டம், அவமானம், வேதனை, போராட்டம்னு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து தனக்காக நிக்க, தன் கூட நிக்க ஒருத்தர் வரமாட்டாரான்னு நினைச்சப்ப வந்த இந்த ஒருத்தரை அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பி நீங்க எல்லாரும் இந்த விஜய 100% நம்பலாம். அவரை மட்டுமே முழுசா நம்பி நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு விசில் புரட்சியா எல்லாரும் அந்த விசில் சின்னத்துல ஓட்டு போட்டு 1000ல் ஒருவன்ல வர மாதிரி தூதன் வருவன், தான் நின்ன எல்லா இடத்துலயும் ஜெயிச்ச இந்த தளபதி விஜய் வதைக்கப்படுவன், தன்னோட வேட்பாளர்களையும் 10,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அதலை விழிநீர் துடைப்பன், தமிழ்நாட்டுல 70 வருஷம் குப்பை கொட்டிட்டு இருந்த ஒரு கட்சியையும், தன்னை அழிக்க ஆளே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு கட்சியையும் தான் அரசியலுக்கு வந்த தேர்தலையே ஓட விரட்டி தளபதி விஜய் முதலமைச்சர் விஜயா உருவாகி மாறி பெய்யும் தமிழ்நாட்டோட 2026 எலெக்ஷன் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட நம்பிக்கையும் ஜெயிச்சு அவர் படத்துல சொன்ன மாதிரி பெரிய பலமாக ஸ்டாலின் அப்படின்ற ஒரு அந்த பிராண்ட் இருக்குது. அதான் தலைவன், அந்த பிராண்டை நான் அழிக்கிறேன். அந்த திமுக தலைவர் அவர் தொகுதியிலே தோக்கடிச்சு அவர் பண்ண மாதிரியே தான் வேட்பாளரையும் பண்ண வச்சு அவங்க ஆட்சியில மக்கள் அழுகிறத பார்த்து வராத கண்ணீரை அவரோட வெற்றி மூலியமா தேம்பி அழுக விட்டார். No, I am not crying. So I saw திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சோமே தவிர அவங்க இப்படி அழுக கூடாதுன்னு நாங்க நினைக்கவே இல்லை. சோ அழுதுக்கோங்க. உங்க அல்லக்க ஏன் இப்படி அழுகிட்டு இருக்காரு? என்னாச்சு மாஸ்டர்? எரிமலை என்னைக்கிடா அழுது இருக்கு, அதனாலதான் எனக்கு பதில் அவனை அழுக சொன்னேன். ஆனா எல்லாம் கரெக்ட் தான். நீங்க நினைச்ச மாதிரி நாங்க நினைச்ச மாதிரி ஜெயிச்சிட்டீங்க, ஆட்சி அமைச்சிட்டீங்க. நீங்க ஒண்ணு சொல்லிட்டு நீங்க ஒண்ணு செஞ்சுட்டு போறதுக்கு இது என்னமோ எங்க தாத்தா காலமோ எங்க அப்பா காலமோ கிடையாது. உங்க ஆட்சியில ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட இது வரைக்கும் நீங்க பண்ணுவேன்னு சொல்லி அறிவிச்ச அறிக்கைகளை பண்ணாம விட்டா கூட நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு வருத்தப்படுவீங்க. ஏன்னா இது சோசியல் மீடியா காலம். எங்களை மாதிரி எத்தனையோ இன்ஃபுளுசர்ஸ் எதிர்த்து கேள்வி கேட்க மட்டும் தான் ஆசைப்படுவோம். இப்படி தலையில தூக்கி வச்சு கொண்டாடின உங்களை தப்பா மட்டும் நினைக்க வச்சிருக்கீங்க. உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். போய் வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். ஆனா இப்ப பேசிட்டு இருந்த இந்த விமர்சகர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, என்னமோ இத்தனை வருஷமா காமராஜர் ஆட்சி பண்ணிட்டு இருந்த மாதிரி இவ்வளவு வன்மத்தோட இவரை பேசுறீங்க. இவ்வளவு நாள் ஆட்சி பண்ணிட்டு இருந்ததே ஒரு தகுதி இல்லாத கட்சி, அது போயிடுச்சுன்னு வருத்தப்படுறீங்க. இப்ப ஆட்சி அமைச்சிருக்க இவரை 5 வருஷம் ஆளை விட்டு எதிர்த்து கேள்வி கேட்டு பார்ப்போம். அவர் ஆட்சி தப்புனா திரும்பவும் அவரை தூக்கி எறிய போறோம், அவ்வளவுதான். என்னமோ எல்லாரும் அந்த சாக்கடை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. விஜய் மகனே, அண்ட் எனக்கு இருக்க ஒரு பர்சனலான ஆசை என்னன்னா, நீங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது தயவு செஞ்சு ஒரு படம் நடிக்கணும். ஏன்னா நான் உங்க சினிமா கூடவும் உங்க படங்கள் கூடவும் தான் சேர்ந்து வளர்ந்தேன். அது எனக்கு இனிமேலும் தேவைப்படுது. அண்ட் மற்ற கட்சிகளுக்கு ஒன்று சொல்லணும்னா, பொலிட்டீஷியன் விஜய் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஆக்டர் விஜய். ஸோ இப்பவே தயாரா இருங்க. லாட் மோர் டு கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அசம்பிளில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களேன்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ, அதை பார்த்தே ஆகணும். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்க ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் இப்படிக்கு நான் உங்கள் வீக்கெண்ட். திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத
முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.